ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து ஜனவரி மாசத்துக்கான ரூ. 300 தர்ஷன் டிக்கெட் பத்தி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீக் ஏதாவது அப்டேட் வரும்னு சொல்லிட்டு தான் நாமளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டிடிடியோட கஸ்டமர் கேருக்கு சில டைம் கேட்கும்போது அப்டேட் வரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. சிலர் வந்து வெயிட் பண்ணுங்க இந்த வாரம் மேபி வரலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ எதுவா இருந்தாலும் நமக்கு வந்து ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி டிடிடி கண்டிப்பா அது ரிலேட்டடா அப்டேட் கொடுப்பாங்க. அதனால நீங்க 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் உடனே நோட்டிபிகேஷன் வந்ததும் அடுத்த நிமிஷமே நம்ம சேனல்ல உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்லயும் சரி வீடியோவும் சரி கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து தொடர்ச்சியா இதே கேட்டுட்டு இருக்கனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே அந்த விஷயத்த சொல்றேன். அஃபிஷியலா இது வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்க கொடுக்கல. ஸோ மேபி இந்த வீக் அது ரிலேட்டடா அப்டேட் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அது இல்லாம டிசம்பர் மாசமும் 2 நாள் பிளாக்ல இருக்கு இல்லையா? ஸோ அந்த நாளே நாங்க வந்து ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம் தரிசனம் போறதுக்கு. ஆன்லைன்ல ஓப்பன் ஆகும்னு சொல்லி தான் வெயிட் பண்றோம்னு சொல்லிட்டோம். அதுவும் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. ஸோ எந்த அப்டேட் வந்து அஃபிஷியலா அவங்க கொடுத்தாலுமே உடனே நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கான ஃப்ரீ தர்ஷனோட டோக்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்கான ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில இருந்து ஓரளவுக்கு ஆவரேஜா நார்மலா தான் டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஏன்னா சில நாள்லாம் வந்து காலையில ஒரு 8 மணிக்கெல்லாம் தீர்ந்துருச்சு. ஆனா நேத்து வந்து ஒரு 11 மணி வரைக்குமே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5727 டோக்கன்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்கதா வந்து லைவ் அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நைட்டு 9 மணிக்கான ஸ்லாட் இப்போ ரன்னிங்ல இருக்கு. ஸோ செவ்வாய்க்கிழமை அப்படின்றனால ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் டோக்கன் வாங்கிட்டு தர்ஷன் போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுலதான் உங்களால 3ல இருந்து ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள ஆவரேஜா தர்ஷன் பார்த்துட்டு வர முடியும். இதுவே டோக்கன் இல்லாம நீங்க டைரக்டா போய் ஜாயின் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க மினிமமே வந்து ஒரு 10-15 மணி நேரம் நீங்க வெயிட் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் கூட ஏற்படும். ஸோ டோக்கன் வந்து எந்தெந்த இடங்கள்ல கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல போறீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல கோவிந்தராஜசுவாமி சத்திரம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ இங்க வந்து ஆஃப்லைன்லயே உங்களுக்கு ரூம்ஸ் வந்து நீங்க புக் பண்ணலாம். காலையில 5 மணிக்கு மேல ஆஃப்லைன் ரூம்ஸ்க்கான கவுண்டர் ஓபன் பண்ணுவாங்க. ரூம் வேணுங்கிறவங்க அங்கேயே எடுத்துக்கலாம். அங்கேயே உங்களுக்கான தர்ஷன் டோக்கனும் வந்து இஷ்யூ பண்றாங்க. அதையும் நீங்க வாங்கிக்கலாம். காலையில நீங்க வந்து ஒரு 3-4 மணி இல்லைன்னா ஒரு 6 மணிக்குள்ள எல்லாம் போயிட்டீங்கன்னா மத்தியானத்துக்கான ஸ்லாட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதே ஒரு 10-11 மணிக்கெல்லாம் இப்பெல்லாம் அவைலபிள் இருக்கு. ஸோ இப்போ டைம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம 11 மணி. ஸோ இந்த டைம் வந்து நமக்கு நைட்டுக்கான ஸ்லாட் தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு மத்தியான ஸ்லாட் சில டைம் காலையில கூட டைம் ஸ்லாட் தராங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. இல்ல எங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்லாட் தான் வேணும்னு சொல்லிட்டு நாங்க ரிக்வஸ்ட் பண்ணி வாங்கியிருந்தோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் டோக்கன் வாங்கிட்டு தர்ஷன் போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த டோக்கன் சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கு. ஸோ தெரியாதவங்க இதுக்கப்புறம் போறீங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது எந்த இடத்துல கொடுக்குறாங்கன்னா நாங்க வந்து பஸ்ல தான் போறோம். திருப்பதி மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போவோம் அப்படின்னீங்கன்னா திருப்பதி மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த இடத்துக்கு ஈஸியா உங்களால போக முடியும். அங்கே போயிட்டு நீங்க டோக்கன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இது இல்லாம அலிப்பிரி கிட்ட இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ். ஸோ இங்க கார்ல போறவங்க இல்லைன்னா நடைபாதைக்கு நீங்க போறீங்கன்னா அந்த இடத்துல கூட போய் வாங்கிக்கலாம். ஸோ அங்க போயிட்டு வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களுக்கு பக்கத்துல இந்த 2 கவுண்டர்ல எந்த கவுண்டர் போக முடியுமோ அதுல போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நடந்து போறது தான் பெஸ்டான ஆப்ஷன். நடைபாதையில போறவங்களுக்கு எந்த இடத்துலயும் திவ்ய தரிசன டிக்கெட் கொடுக்கறது இல்ல. அதனால ஆஃப்லைன்ல டோக்கன் நீங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் நடைபாதை வழியா நடந்து போய் கூட நீங்க சாமி தரிசனம் பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய டோக்கனோட அப்டேட்டா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டோக்கன் இல்லாம போகக்கூடிய தர்ஷன் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா நேற்று 5ஆம் தேதி நிலவரப்படி வந்து 20 மணி நேரம் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஆவரேஜா ஒரு 15 மணி நேரம் மாதிரி வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இந்த டோக்கன் வாங்கிட்டு போற கியூவும் வந்து இந்த டோக்கன் இல்லாத கியூ ரெண்டுமே மிங்கிள் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அப்படி கிடையாது. ரெண்டுமே வேற வேற கியூ தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இது வைகுண்டம் 2ல போயிட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கணும். டோக்கன் இல்லாம போகக்கூடியவங்களுக்கு. ஸோ அதுல வந்து நீங்க எவ்வளவு நேரம் வெயிட்டிங் ஹாலோ வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். நைட் டைம்ல போயிட்டு நீங்க அங்க வந்து ஸ்டே பண்ணிட்டீங்க அப்படின்னா விடிய காலையில வந்து இந்த சேவா இருக்கு இல்லையா சுப்ரபாத சேவா இதெல்லாம் முடிஞ்சதுமே 3 மணி நேரம் டைம் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா 8 மணிக்கு தான் விஐபி பிரேக் தர்ஷனம் இருக்கு. அதுக்கு இடையில வந்து ஒரு 3 ஸ்லாட் படி ஒரு 15,000 பேர் வரைக்கும் தர்ஷன் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த பிரேக் தர்ஷன் மாத்தினால கிடைச்சதுன்னு சொல்லி டிடிடியே வந்து அபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி உங்களுக்கு டோக்கன் எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா நாங்க வந்து ஒரு சாயந்தரம் மாதிரி தான் கீழ் திருப்பதியில ரீச் ஆனோம். டோக்கன் எல்லாம் தீர்ந்துருச்சுன்னு சொன்னாங்கன்னா நீங்க போயிட்டு டைரக்டா கியூல வந்து ஒரு ஈவினிங் டைமோ ஒரு நைட்டுக்குள்ள போய் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா விடிய காலம்பரையில சாமி பார்த்துட்டு நீங்க வெளியில வந்துடலாம். ஸோ அன்னைக்கே கூட நீங்க வந்து ரிட்டர்ன் ஆயிக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்க பிளான் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுதான் வந்து இப்போ இந்த சேஞ்ச் பண்ணியிருக்கனால கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. ஸோ சர்வ தரிசனத்துல போகக்கூடிய பக்தர்களுக்கான ஒரு பெனிஃபிட்டா தான் இந்த விஷயத்த மாத்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஜனவரி 2ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் வைகுண்ட துவார தரிசனம் இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அங்க பிரதர்ஷனம் வந்து இருக்கா அன்னைக்கு அந்த 10 நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 10 நாள் வந்து அங்க பிரதர்ஷனம் கிடையாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது சேவாஸும் கிடையாது. ஸோ ஆர்ஜித சேவா இதெல்லாம் நம்ம புக் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த சேவா எல்லாமே ஏகாந்தமா தான் நடக்கும். ஓகேங்களா, அந்த 10 நாள் மட்டும் ஏகாந்த சேவா அப்படின்னா யாருமே பக்தர்கள் அலௌட் இல்லாம அவங்க சேவா நடக்கும். ஆனா பக்தர்களுக்கு வந்து அனுமதி இல்ல அப்படின்ற மாதிரி அந்த சேவாஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த 10 நாள் அது இருக்காது. அப்போ வந்து நீங்க அங்க பிரதர்ஷனம் போலான்ற பிளான் பண்ணிருக்கீங்கன்னா, நீங்க வந்து 300 தர்ஷனம் ஓப்பன் ஆகும்போதோ இல்ல சர்வ தர்ஷனம் வந்து டோக்கன் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சிஸ்டத்திலேயே நீங்க போய் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்க வந்து பிளான் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் முன்னாடியே நான் வந்து ஷேர் பண்றேன். கண்டிப்பா 300 தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு வைகுண்ட துவார தரிசனம், நியூ இயர் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நான் வந்து ஆன்லைன்ல ஓப்பன் ஆகும்போதே திருமலையோட அக்கமடேஷன் 29, 30ஆம் தேதி வந்து புக் பண்ணியிருக்கேன். ஆனா வந்து இப்ப கேன்சல் அப்படின்னு சொல்றாங்களே, என்னோட அக்கமடேஷன் கேன்சல் ஆகுமான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேக்குறீங்க. கேன்சல் பண்ண மாட்டாங்க. நீங்க போய் ரூம்ஸ் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு மொபைல் நம்பர் குடுத்து அக்கமடேஷன் புக் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதுல போய் நீங்க லாகின் பண்ணிட்டு உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில வந்து செக் பண்ணி பாருங்க. அப்படி வந்து கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஓப்பன் பண்ணி நிறைய பேர் புக் பண்ணவங்களுக்கு எல்லாம் கேன்சல் பண்ணா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் அவங்க வந்து ரொம்ப தடுமாறுவாங்கன்றதுக்காக அந்த விஷயம் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் அதுல போய் நீங்க ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சோ என்ன மாதிரி கேன்சல் ஆயிருக்கா என்னன்றத நீங்க ஸ்டேட்டஸ் அதுல செக் பண்ணி பாத்துக்கலாம். நியூ இயர்க்கெல்லாம் நீங்க சாமி பார்க்க போறீங்க, வைகுண்ட ஏகாதசி இருக்குலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடா ஹெவியா இருக்கும். அப்ப வந்து நீங்க திருமலையில ட்ரை பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் கீழ் திருப்பதியில அந்த நாட்கள்ல நீங்க ரூம்ஸ் எடுத்து ஸ்டே பண்றது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பேர் வந்து போயிட்டு ரூம்ஸ்க்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ க்ரௌடு ஹெவியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரூம் கிடைக்கிறதுலயே சிரமங்கள் இருக்கும். கீழ் திருப்பதியில ஸ்டே பண்ணிட்டு கூட நீங்க உங்களுக்கு டோக்கன்ஸுமே ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் வாங்குனீங்கனாலும் கீழ் திருப்பதியில தான் தருவாங்க. ஸோ அங்கேயே இது பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டைமிங்கோ அந்த டைமுக்கு போய் நீங்க சாமி தரிசனம் பார்த்துட்டு கீழே திரும்ப வந்து நீங்க ஸ்டே பண்ணிட்டு கூட ரிட்டர்ன் வர மாதிரி பாத்துக்கலாம். இது நிறைய பேர் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. கீழ் திருப்பதியில உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஆன்லைன்லயும் வந்து ரூம்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்பயும் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டா வந்து காலையில 5 மணிக்கு மேல கவுண்டர்ஸ் மூலமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூம்ஸோட புக்கிங்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கு, நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஜனவரி மாசத்துக்கு இந்த வைகுண்ட துவார தரிசனம் தவிர மீதி நாட்களுக்கான ஆர்ஜித சேவா, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் டிப் இது எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்து நிறைய பேத்துக்கு அந்த டவுட் வரும். இந்த 10 நாள் மட்டும் பாத்தீங்கன்னா முக்கியமான சில சேவாஸ் வந்து ஏகாந்தமா பண்ணுவாங்க. 300 தரிசனம், ஃப்ரீ தரிசனம், அதுக்கப்புறம் டொனேஷன் மூலமா போகக்கூடிய தரிசனம், 500 தரிசனம் கூட மேபி ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே அஃபிஷியலா டிடிடி வந்து அவங்களோட வெப்சைட்ல அப்டேஷன் வந்து கொடுப்பாங்க. இந்த தேதியில நாங்க இந்த புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எது வந்தாலும் நான் உங்களுக்கு உடனே வந்து ஷேர் பண்றேன். நேத்து டிசம்பர் 5ஆம் தேதி திருமலையில வந்து பாத்தீங்கன்னா சக்கர தீர்த்தத்துல வந்து சக்கர தீர்த்த முக்கோடி வந்து ரொம்ப விசேஷம் நடந்துச்சு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தீர்த்தத்துல ஒரு வருஷமுமே வந்து அந்த ஒவ்வொரு தீர்த்தங்கள்லயும் வந்து இந்த முக்கோட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து பண்ணுவாங்க. இது என்ன விசேஷம்னா இந்த தீர்த்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் மேல தெளிக்கும் போது நம்ம பண்ண பாவங்கள் எல்லாம் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையுமே இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய கபில தீர்த்தத்திலையும் நடக்கும். சோ திருமலையை சுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான தீர்த்தங்கள்ல இந்த விழா வந்து பண்ணுவாங்க. நேத்து திருமலையில இருக்கக்கூடிய சக்கர தீர்த்தத்துல சக்கர தீர்த்த முக்கோடி அப்படின்ற ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா நடந்தது. சோ இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கீழே கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு இவ்வளவுதான் முக்கியமான அப்டேட்ஸா இருக்கு. சோ அடுத்து எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்ம உடனே வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்றோம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல டிடிடில இருந்து கொடுக்கக்கூடிய எல்லா நியூஸ் பிளஸ் அப்டேட் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தரிசனம் போற எல்லாருக்கும் அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். சேனல்ல வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்றதை ஷேர் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி வீடியோஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த தகவல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு நீங்க கேட்டாலும் அது ரிலேட்டடான வீடியோஸ் கண்டிப்பா உடனே நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணுவோம். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.